T20 உலகக்கோப்பையை 13 ஆண்டுகளுக்கு பிறகு உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி இந்தியா திரும்பியிருக்கிறது. இந்தியா திரும்பியிருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் அணி தற்போது பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து வராங்க. கிட்டத்தட்ட சரியாக 11 மணிக்கு பிரதமர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு என்பது தொடங்கியிருக்கிறது. 1 மணி நேரத்திற்கு இந்திய கிரிக்கெட் வீரர்களுடன் உலகக்கோப்பையை வென்று இந்தியா திரும்பி இருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் வீரர்களுடன் பிரதமர் மோடி சந்தித்து உரையாற்றிருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவும் கடந்த 13 ஆண்டுகளாக இந்தியா எப்படி உலகக்கோப்பையை வெல்லும், எப்போது வெல்லும் என்ற கேள்வியுடன் காத்திருந்த ரசிகர்களுக்கு ஒரு பதில் கிடைத்திருக்கிறது. 2007ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை வென்று இந்தியா வென்ற போது எப்படி மும்பையில் இருக்கக்கூடிய வான்கடை மைதானத்தை சுற்றி ஒரு திறந்தவெளி வாகனம் மூலமாக பேரணி நடைபெற்றதோ, ஒரு பிரம்மாண்ட ரசிகர்கள் கூட்டம் அங்கு கூடியிருந்தார்களோ, அதே போன்று ஒரு சிறப்பு ஏற்பாடுகள் இன்று மும்பையில் நடைபெற இருக்கிறது. மாலை 5 மணி முதல் இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்கியிருக்கிறது. அதற்கு முன்பாக டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து இந்திய கிரிக்கெட் வீரர்கள் வாழ்த்து பெற்று வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பதுதான் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோன்னா கடந்த 2023ஆம் நடைபெற்ற ஒரு நாள் உலகக்கோப்பையோடு பார்த்தோன்னா இந்திய பயிற்சியாளர் பதவியிலிருந்து ராகுல் டிராவிட் விலக இருந்தார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக T20 போட்டிகளில் விளையாடாமல் இருந்த ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இந்த உலகக்கோப்பையில் விளையாடாமல் முடியாமல் இருந்தார்கள். இந்த 2 விஷயங்களையும் மாற்றிய ஒரு நபராக இந்திய அணியினுடைய தேர்வு குழு தலைவராக இருக்கக்கூடிய அஜித் அகர்கர் மாற்றியிருந்தார். தொலைபேசி மூலமாக ரோஹித் சர்மாவை அழைத்து 21 உலகக்கோப்பையில் உங்களால் விளையாட முடியுமா என்ற கேள்வி எழுப்ப ரோஹித் சர்மா நிச்சயமாக விளையாடுகிறேன் என பதிலளித்தார். ரோஹித் சர்மா ராகுல் டிராவிடை தொடர்பு கொண்டுதான் நீங்கள் தொடர்ந்து ஒரு 6 மாத காலத்திற்கு பயிற்சியாளர் பதவியில் நீடிக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கையை ஏற்றுதான் ராகுல் டிராவிட் இந்திய அணியுடைய பயிற்சியாளராக நீடித்தார். கடந்த டிசம்பர் மாதம் இறுதியிலே இந்தியாவுடைய T20 உலகக்கோப்பை அணியில் பங்கேற்கக்கூடிய வீரர்கள் பட்டியலை BCCI முடிவு செஞ்சிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக தற்போது உலகக்கோப்பையை வென்று தற்போது இந்தியா திரும்பியிருக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக முன்னாள் கிரிக்கெட் வீரர் VV கிரி நம்மோடு இணைந்திருக்கார். சார் வணக்கம். Hello, I am Dr. Giri here. வணக்கம். இந்தியா உலகக்கோப்பையோட ரொம்ப நாளாக காத்திருந்த கோப்பையை வென்று இந்தியா திரும்பி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு லாங் பிளானிங் தான். டிசம்பர் மந்தே இந்த 20 பிளேயர்ஸ் தான் இந்தியாவுடைய T20 வேர்ல்ட் கப்பில் இருக்க போகிறாங்க. இதுதான் எங்கள் ஒரு பிளானாக இருக்க போகுதுன்னு ஒரு டீம் கேப்டனும் சரி, டீமோடைய கோச்சும் சரி, ஒரு கிளியர் டிசிஷன் கொடுத்துருந்தாங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட. இப்போ வேர்ல்ட் கப்பும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த டீமோட ப்ராக்ரஸ் எப்படி பார்க்குறீங்க? நவம்பரில் T20 ஒரு ODI வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் தோற்றதுக்கப்புறம் இப்போ வின் பண்ணியிருக்கிறது. ரொம்ப அருமையான பிளானிங், அருமையான பெர்ஃபார்மன்ஸ். The person you are speaking with has put your நிச்சயமா அவருடைய இணைப்பு என்பது துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய இந்த உலகக்கோப்பை திட்டம் என்பது டிசம்பர் மாதமே ஒரு 20 வீரர்கள் பட்டியல் என்பது BCCI ராகுல் டிராவிட் மற்றும் ரோஹித் சர்மா வழங்கியிருந்தாங்க. அந்த வீரர்கள் தான் இந்தியன் டீமுக்குள்ளே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். IPL டைமில் நிறைய பிளேயர்ஸ் புதுசாக வந்திருந்தாங்க. அவங்கள ஏன் டீமில் எடுக்கல? இந்த வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே நிறைய கேள்வி. IPL டீம் முடிஞ்ச உடனே தமிழக வீரர் நடராஜனை இந்தியன் டீமுக்குள்ளே எடுக்கல அப்படின்ற கேள்விகள் இருந்தாலும் கூட ரோஹித் சர்மாவும் சரி, ராகுல் டிராவிடும் சரி, எங்கள் டீம் பிளானிங்கில் இந்த பிளேயர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு டீமை கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஒரு ஹர்ஷ்தீப் சிங்கை டீமுக்குள்ளே ஏன் எடுத்தாங்கன்னு பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் கூட உலகக்கோப்பை முடிவடையும் போது ஹர்ஷ்தீப் சிங் தான் இந்த வேர்ல்ட் கப்பில் அதிக விக்கெட் எடுத்த ஒரு வீரராக மாறி இருந்தார். 19வது எல்லாருமே ஜஸ்பிரீத் பும்ரா உலகக்கோப்பையுடைய இறுதிப் போட்டியில் எவ்வளோ மாற்றம் செஞ்சார், ஹார்திக் பாண்டியாவுடைய ஓவர் எவ்வளோ முக்கியம் இருந்ததோ அதே போல் இந்த உலகக்கோப்பையில் ஹர்ஷ்தீப் சிங் ஒரு முக்கிய வீரராக இந்தியா டீமுக்கு இருந்தார். 19வது ஓவரில் ஒரு போட்டி மாறக்கூடிய நிலையில் கூட வெறும் 5 ரன்கள் கொடுத்து அந்த ஓவர் இந்தியன் டீமுடைய வேர்ல்ட் கப் விக்டரியை ஒரு முக்கிய முடிவை மாற்றக்கூடிய ஒரு நிலையை ஹர்ஷ்தீப் சிங்கோடைய ஓவர் இருந்தது. ஒட்டுமொத்தமாக இந்த T20 வேர்ல்ட் கப் நம்ம பார்க்கணும். 2022 அடிலைட்டில் நடைபெற்ற உலகக்கோப்பை தோல்விக்கு பின்பு ரோஹித் சர்மா அந்த டீம் மீட்டிங்கில் பேசும்போது இப்படியே நம்ம தனி வீரர்களாக பெர்ஃபார்ம் பண்ணணும், அதே போன்று விளையாடணும்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தால் வேர்ல்ட் கப் வின் பண்ண முடியாதுன்னு பேசியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் நம்மோடு இப்போ இந்தியன் டீம் வின் பண்ணியிருக்காங்க. மீண்டும் நம்மோடு பேசுவதற்காக VV கிரி நம்மோடு இணைந்திருக்கிறார். ராகுல் டிராவிடினுடைய பணிக்காலம் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவினுடைய அடுத்த பயிற்சியாளர் யார் என்ற கேள்வி இருக்கிறது.
அந்த கேள்விக்கு பதிலாக தற்போது தமிழகத்தை சார்ந்த WV ராமன் இந்தியாவினுடைய பயிற்சியாளர் தேர்வுக்கான இதுல முந்தியிருக்கிறார். இது குறித்தான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உலகக்கோப்பை T20 தொடரை வென்ற கையோடு ராகுல் டிராவிட்டின் பயிற்சியாளர் பணிக்கான பதவிக்காலமும் முடிவடைந்துள்ளது. இதையடுத்து அடுத்த பயிற்சியாளருக்கான தேடலை கடந்த சில மாதங்களாகவே இந்திய கிரிக்கெட் நிர்வாகமான BCCI மேற்கொண்டு வந்தது. அந்த வகையில் ஏற்கனவே இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று BCCI அறிவித்திருந்த வேளையில் 3000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் அதில் பல விண்ணப்பங்கள் போலி என்றும் சரியான விண்ணப்பங்களை தேர்வு செய்து முறைப்படி பயிற்சியாளர் பதவிக்கான தேர்வு நடைபெறும் என BCCI அறிவித்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாகவே கௌதம் கம்பீர் தான் அடுத்த பயிற்சியாளர் என்றும் அவரது நிபந்தனைகளுக்கு BCCI ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் பயிற்சியாளர் பதவிக்கான நேர்காணலில் கம்பீர் மட்டுமின்றி முன்னாள் இந்திய வீரரும் தமிழக வீரருமான WV ராமன் கலந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் WV ராமன் அளித்த எதிர்கால திட்டம் BCCI நிர்வாகிகளை அதிகமாக கவர்ந்துள்ளது. இது மட்டுமில்லாமல் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்கள் கம்பீருக்கு கீழ் விளையாட விரும்பவில்லை என தெரியவந்துள்ளது. இதனால்தான் கம்பீரை பயிற்சியாளராக அறிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் T20 உலகக்கோப்பை வெற்றிக்கு பின் புதிய பயிற்சியாளராக WV ராமனை அறிவிக்க அதிக வாய்ப்புள்ளது என்று தெரியவருகிறது. இதுகுறித்து BCCI நிர்வாகி ஒருவர் சென்னையில் அவரை சந்தித்து பேசியுள்ளார் என்ற தகவலும் கிடைத்துள்ளது. 59 வயதான WV ராமன் 2018 முதல் 2021 வரை இந்திய மகளிர் அணியின் பயிற்சியாளராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார். T20 உலகக்கோப்பையை வென்று வந்த இந்திய அணி தற்போது பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார்கள். 12 மணி வரை 1 மணி நேர சந்திப்புக்கு பின்பு 2 மணிக்கு டெல்லியிலிருந்து மும்பை செல்லக்கூடிய இந்திய கிரிக்கெட் வீரர்கள் மாலை 5 மணி முதல் இந்த வெற்றி கோப்பையுடன் மும்பையில் இருக்கக்கூடிய வான்கடே மைதானத்திற்கு திறந்தவெளி வாகனம் மூலமாக செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். 2 மணி நேரமாக இந்த திறந்தவெளி வாகன பயணம் என்பது அமைய இருக்கிறது. அதன் பின்பு வான்கடே மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சியிலும் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். தொடர்ந்து உலக கோப்பையை வெல்ல முடியாமல் இருந்த இந்திய அணி தற்போது கோப்பையுடன் இந்தியா திரும்பி இருக்கிறார்கள். தொடர்ந்து இது குறித்து செய்திகளை பார்க்கலாம்.